இந்த நாள் தியானத்துக்காக 1 யோவான் புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை மாத்திரம் எடுத்து சொல்லி நான் அமர வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே சுவிசேஷங்களிலேயும் நிருபங்களிலேயும் யோவான் அப்போஸ்தலன் எழுதின சுவிசேஷமாக இருக்கட்டும், நிருபங்களாக இருக்கட்டும், விசேஷித்த தனிப்பட்ட கருத்துக்களை உள்ளடக்கினதாக இருக்கிறதை நாம் அறிய முடியும். ஆழமான நல்ல சத்தியங்களை, தேவனோடு இருக்கிற உறவை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய வார்த்தைகளிலே வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு 1 யோவான் புஸ்தகத்திலிருந்து ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆழமான சத்தியத்தையும் சில காரியங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாய் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது ஒரு மேன்மையான ஸ்லாக்கியம் என்பதை யோவான் எங்கே சொல்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று யோவான் அதை மையப்படுத்தி சொல்கிறார். இந்த உலகத்தில் அநேக நம்மை பாராட்டலாம், ஸ்லாக்கியங்கள் நமக்கு உண்டாகலாம், மேன்மையான பதவிகளோ பெயர்களோ நமக்கு உண்டாகலாம். ஆனால் எல்லாவற்றை விட முக்கியமாக நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது தான் ஸ்லாக்கியம். அதுதான் நம்முடைய மேன்மை, அதுதான் நம்முடைய ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய முக்கியத்துவமாய் காணப்பட வேண்டும். உலக நம்மை பாராட்டுகிறது அல்ல ஒரு விசேஷம், உலக நம்மை பாராட்டுகிறது தவறென்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் நம்மை அழைக்கிற விதம், நடத்துகிற விதம், தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம் என்பது மிக முக்கியமானது. அதை ஒரு நாளும் யாருக்காக இழந்துவிடக் கூடாது, அதை ஒரு நாள் நாம் விட்டுவிடக் கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக என்றைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்று முதற்கொண்டு இன்று வரைக்கும் பிதாவானவர் நம்மை ஒரு பிள்ளைகளாக எண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக் கூடாது. பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தான் எல்லா ஸ்லாக்கியங்களுக்கு உரியவர்கள். ஆனால் எங்கே அவர்கள் பிதாவுக்கு பிள்ளைகள் என்று தங்களை அழைக்கவில்லை. அங்கே பிள்ளைகள் தகப்பன் என்கிற உறவு அங்கே வெளிப்படவில்லை. மாறாக அவர் தேவனாக இருந்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜனங்களாக இருந்தார்கள். அவர் மேய்ப்பனாக இருந்தார், இவர்கள் ஆடுகளாக இருந்தார்கள். அவரை பார்த்து பிதாவை என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை அவர்கள் உணரவில்லை. அவர்கள் அதை கண்டு பயந்தார்கள். அப்படி அழைப்பது தவறென்று, தூஷணம் என்று நினைத்தார்கள். பிதாவாகிய தேவனுடைய மற்றொரு புறத்தை இயேசுவானவர் வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் ஒரு புறத்திலே பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார், அவர் நியாயம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார், சுட்டெரிக்கும் அக்னியாக சூரியனை போல இருக்கிறார். ஆனால் இன்னொரு புறத்தில் அவர் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்கள் அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய கண்களுக்கு நியாயப்பிரமாணம் மறைப்பாக காணப்பட்டது. நியாயப்பிரமாணனுடைய கண்களை மறைத்து போட்டது. அநேக சத்தியங்கள் அவர்கள் அறியாமல் போனார்கள். ஆனால் பூரணமான கிருபையும் சத்தியமும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே புதிய ஏற்பாட்டின் சபையாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு நமக்கு அநேக வேதம் சொல்லக்கூடிய ஸ்லாக்கியங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் ராஜாக்கள் தான், ஆசாரியர்கள் தான், நீதிமான்கள் தான், பரிசுத்தவான்கள் தான், இவையெல்லாம் இருந்தாலும் அடிப்படை எங்கிருந்து எழும்புகிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது தான். அதுதான் நம்முடைய ஸ்லாக்கியம். போதகராக இருக்கட்டும், விசுவாச மக்களாக இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஊழியத்திலே பதவிகள், ஊழியத்தினுடைய பெயர்கள் மாறுபடலாம். அடிப்படை ஒன்றே ஒன்றுதான், நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே இவ்விதமாய் பார்க்கிறோம். அவரை விசுவாசத்தினால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
பிள்ளைகள் என்கிற ஒரு பெயர் மாத்திரமல்ல, அதோடு இணைந்து நமக்கு அதிகாரங்களும் உண்டாயிருக்கிறது. எனவே நீங்களும் நானும் அதிகாரம் உள்ளவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு பின்வாங்கக்கூடியவர்கள் அல்ல. நமக்கு எதிராக இருக்கிற சவால்களை கண்டு மனமுடிந்து போக வேண்டியவர்கள் அல்ல. மாறாக அதிகாரம் உள்ளவர்கள் என்பதை மறந்து விடாதபடிக்கு பிசாசை ஸ்தோத்திரம் துரத்துகிற அதிகாரம் நமக்கு உண்டு. நோய்களை குணமாக்குகிற அதிகாரம் நமக்கு உண்டு. அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிற அதிகாரம் நமக்கு உண்டு. அவரை துதிக்கக்கூடிய அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஸ்லாக்கியம் அதிகாரம் நமக்கு உண்டு. இந்த உலகத்தில் வேறு எந்த மனுஷனுக்கு அதை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அவருடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம பிதாவானவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியம் எவ்வளவு பெரிதென்று இன்றைக்கு நாம் உணர வேண்டும். 2வது வசனம் மற்றொரு படியை குறித்து சொல்லுகிறது. இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இனி நமக்கு வெளிப்படுத்தப்படவே இல்லை. அது ஸ்தோத்திரம் நமக்கு இனி உள்ள காலங்களில் வெளிப்படுத்தப்படும். எனவே தகப்பன் மகனுக்கு இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் தான் வேதம் அமைந்திருக்கிறது. நாம் தேவனை ஆராதிப்பதாக இருக்கட்டும், துதிக்கிறதாக இருக்கட்டும், செபிக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே அவரை ஆண்டவராகவோ நாம் அவருடைய ஜனமாகவோ அல்ல, மாறாக ஒரு தகப்பனிடத்திலே பேசுகிறது போல, ஒரு தகப்பனிடத்திலே நம்முடைய தேவைகளை தெரிவிக்கிறது போல நாம் இருக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு அதெல்லாம் விளக்கவோ அதெல்லாவற்றிலையும் தியானிக்கவோ நமக்கு நேரம் இல்லை. ஆனால் பிள்ளைகள் என்றால் யார்? தகப்பனை போல இருக்கிறவர்கள் தான் பிள்ளைகள். அதுதான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய தகப்பனாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்டவராக பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பிள்ளைகள் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதல்ல விஷயம், காண்பிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். முதலாவது காரியம், அந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க வேண்டாம். அதனுடைய 5ஆம் வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது, தேவன் ஒளியாக இருக்கிறார். நம்முடைய தேவன் அந்தகாரத்தில் இருக்கிற தேவன் அல்ல, அவர் ஒளியாயிருக்கிறவர், அவர் வெளிச்சமாயிருக்கிறவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒளியாய் இருக்கிறது போல நீங்களும் நானும், 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும். அதுதான் பிள்ளைகளுடைய ஒரு காரியம். தகப்பன் ஒளியாயிருக்கிறது போல பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒளியிலே நடந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவேளை மற்றவர்களோடு நமக்கு ஐக்கியம் இல்லை என்றால், சண்டைகளோ சச்சரவுகளோ பிரிவினைகளோ வாக்குவாதங்களோ மார்க்கபேதங்களோ இப்படிப்பட்ட உலக பிரகாரமான மாம்சீக காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதுன்னு சொன்னால் நாம் இன்னும் ஒளிக்குள் வரவில்லை என்று அர்த்தம். ஒளியில இருக்கிற எவனும் தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது. ஒளியில இருக்கிறவன் வெளியரங்கமாக இருக்கிறான். அவருடைய கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறது. தேவன் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் நானும் ஒளியிலே நடக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கல்லை எடுத்து புரட்டி போட்டு பாருங்க, அதுக்கு அடியிலே பூச்சிகளும் நம்மை தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினங்களும் அங்கே பதுங்கி இருக்கு. எங்கே அந்தகாரம் இருக்குதோ அங்கேதான் பிசாசு கிரியை செய்வா. ஆனால் எங்கே ஒளி இருக்கிறதோ அங்கே தேவன் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கை ஒளியாய் மாற வேண்டும். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கும். ஐக்கியம் வரும்போது அங்க பாவத்துக்கு இடமே இல்லை, குறைவுகளுக்கு இடம் இல்லை, பகைகளுக்கு இடம் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். மாறாக அங்க பாவம் மன்னிக்கப்பட ஆரம்பிக்கிறது. யாக்கோபிலே சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்தினால் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறது, அப்போது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ அங்கே பாவ மன்னிப்பு நிச்சயமாய் உண்டாகும். தேவன் மகிமைப்பட அது ஒரு சாத்தியமாய் மாறும். 2வது காரியம்,
ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தகப்பனாகிய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். உலகத்தில் வேறு எந்த மதங்களிலோ வேறு எந்த விதமான மக்கள் இனங்களிலோ காணப்படாத ஒரு சத்தியம், வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் என்றால் யார்? இந்த உலகத்தில் அநேக தேவர்கள் இருக்கலாம், அவர்களை குறித்து பல காரியங்கள் சொல்லப்படுகிறது, அவைகள் எல்லாமே அசுச்சியான காரியங்கள். ஆனால் தேவனை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் குறைவற்றவர், பாவம் இல்லாதவர், அவரிடத்தில் இவ்வளவேனும் பாவம் இல்லை, அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய ஜீவியம் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சு, கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகள் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் மேல் நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவரை போல நான் இருக்கிறேனா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல என் வார்த்தை சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறதா? என் செயல்கள் சுத்தமாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது, ஒவ்வொரு வார்த்தைகளை பேசும்போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமே, ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாய் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் சுத்திகரிப்பும் பரிசுத்தம் இல்லை என்றால் வீணாய் போய்விடும் எல்லாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தோடு ஒத்து போகிற பழக்கம் நமக்கு வேண்டாம். உலகத்தின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ள வேண்டவே வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கக்கூடியது, கரைபடுத்தக்கூடியது என்றெல்லாம் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒதுங்க வேண்டிய இடத்திலே நாம் ஒதுங்க வேண்டும், நிற்க வேண்டிய ஸ்தானத்திலே மட்டுமே நாம் நிற்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு உபதேசம் தான் வேறுபாட்டின் உபதேசம். அநேகர் இன்றைக்கு அதை போதிக்கிறது இல்லை. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, ஆமென் ஆமென் ஆமென், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அது நம்முடைய வேலை. ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு போகிறது மாத்திரமல்ல, நாம் தான் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த அனுபவங்களை பார்க்க முடியும். ஆசாரியர்களோ லேவியர்களோ அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பலிபீடம் இருக்கும். முதலாவது, இரண்டாவது ஒரு தண்ணீர் தொட்டி என்கிற ஒன்று இருக்கும். அதை கடந்து தான் உள்ளே போக வேண்டும். அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் தங்கள் கைகளையும் கால்களையும் அவர்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். சுத்தம் இல்லாமல் ஒருவன் அவரை தரிசிக்க முடியாது. இருதயத்திலே ஹல்லேலூயா சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் மாற நாம் இந்த வேளை காலவெளி நம்மை அர்ப்பணிப்போம். அடுத்த 3வது காரியமாய் அதே 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறார். நம்முடைய தகப்பனாகிய தேவன் யாராய் இருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒளியில் இருக்கிறார். இரண்டாவது, நாம் அவரை குறித்து பார்த்து அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். 3வது, அவர் நீதி உள்ளவர். அவர் எந்த அநியாயம் செய்கிற தேவனே அல்ல. இன்றைக்கு நம்மை நிதானித்து பார்ப்போம். நம்முடைய செயல்கள் நீதி உள்ளதா இருக்கிறதா? இயேசுவினால் வருகிற நீதியை தரித்து கொண்டோம், நல்ல விஷயம். ஆனால் அந்த உலகத்தின் நீதியை பின்பற்றாம வேதம் சொல்லக்கூடிய நீதியின்படி நாம் நடக்கிறோமா? நீதியாய் மற்றவரிடத்தில் பழகுகிறோமா? நீதியாய் செயல்படுகிறோமா? நீதியாய் நியாயந்து இருக்கிறோமா? அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவரை குற்றம் சாட்ட ஒருவனாலும் முடியவே இல்லை. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது குற்றம் சாட்ட, குற்றம் கண்டுபிடிக்க முயன்றாலும் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நாளும் குற்றம் சாட்டப்படாதவராய் தன்னை நீதி உள்ளவராக காண்பித்தார். அப்படி ஒருவேளை சின்ன காரியத்தில் குற்றம் வந்திருக்குமே, ஆனால் நமக்கு இந்த ரட்சிப்பை அவர் அருளி இருக்க முடியவே முடியாது. நீங்களும் நானும் அதே நீதியை பெற நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்திலே அவர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் போதும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நீதியை குறைத்து மதிப்பிடாதபடி, பரிசுத்தத்தை குறைவாக எண்ணி விடாதபடிக்கு அதில் இன்னும் முன்னேற நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய நீதி போதாது.
நம்முடைய நீதி இன்னும் அதிகரிக்க வேண்டும். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு இயேசு கிறிஸ்து அவர் அறிவித்திருக்கிறார். எனவே மற்றவருடைய நீதியை பார்த்து நம்முடைய நீதியை கணக்கிடாதபடிக்கு நாம் நம்முடைய நீதியை நாமே தேவனை பார்த்து அதிகரிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிப்போம், கோபங்களை மாற்றி விடுவோம். எதெல்லாம் அநீதியாயிருக்கிறதோ அந்த அநீதி எல்லாம் பாவம் தான் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்தால்தான் பாவம் அல்ல, அநீதி எல்லாம் பாவம் தான். எனவே இந்த 2026ஆம் ஆண்டிலே ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நாம் நீதி உள்ளவர்களாக இருந்தால் அவர் சந்தோஷம் அடைய முடியும். அடுத்ததான் அதே 4ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 8ஆம் வசனம் 16ஆம் வசனம் சொல்லும் போது ஆமென் ஸ்தோத்திரம் இவ்விதமாய் பார்க்கிறோம், நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனிடத்தில் அந்த அன்பை எடுத்து விட்டு அவன் மிருகமாக மாறிவிடுகிறார். உலகத்தில் அதுதான் பார்க்கிறோம். அநேக குடும்பங்களில் மனுஷன் மிருகமாய் நடக்கிறார். மனைவியினிடத்தில், பிள்ளைகளிடத்தில், இல்லாவிட்டால் தன்னை சேர்ந்த விடத்தில் அன்பு காட்ட முடியாதவனாய், அன்பு இல்லாதவனாக வாழ்கிறான். அதனால் கொடுமையான சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஆனால் நம்முடைய தேவன் யாராக இருக்கிறார் என்றால் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்தில் இந்த அன்பை நீக்கி போட்டால் அவர் ஒன்றுமே இல்லாதவராக மாறிவிடுவார். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறது போல நாமும் அன்புள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் சீஷர்களுக்கு கற்பித்ததும் அதுதான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். மற்றவர்களை பார்த்து பிரைஸ் தலான்னு சொல்றார். அது ரொம்ப ஈஸி, வாழ்த்துகிறோம், அது ரொம்ப எளிது. ஆனால் உண்மையான அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? உண்மையான அன்பு தீங்கு நினையாது, சினமடையாது என்றெல்லாம் நிறைய காரியம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தெய்வீக அன்பு நமக்குள் வளர்ந்து இருக்கிறதா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் தெய்வீக அன்பில் வளர நம்மை அர்ப்பணிப்போம். இந்த தெய்வீக அன்பு இல்லாமல் நான் ஒரு நாளும் ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். விசுவாசி என்று மற்றவர்கள் சொல்லலாம், ஆனால் பரிசுத்த வேதம் நம்மை நியாயந்து இருக்கிறது. நாம் மற்றவரிடத்தில் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். தீமை செய்கிறஇடத்தில் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளுவோம். சத்துருக்களை சிநேகிக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தில் வாழ்ந்த தாவீதே தன் சத்துருவை தன் கண்களுக்கு முன்பாக பார்த்தபோது கொண்டு போட்டிருக்கலாம் சவுலை, ஆனால் அவன் அங்கே நீதிமானாய் நடந்து கொண்டான். புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நீங்களும் நானும் மற்றவர்களை நேசிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறது போல நாமும் அன்புள்ளவர்களாய் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். கடைசியாக அந்த 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய தேவன் தகப்பன் பெரியவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், வானம் பூமி கொள்ளக்கூடாத பெரிய தேவன். ஆனால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே சோத்திரம் பெரிய பணக்காரர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் பிள்ளைகள் என்றால் அவர்கள் தங்கள் அந்த பிள்ளைகள் என்கிற அவர்கள் காண்பித்துக் கொள்வார்கள். ஆனால் அதெல்லாம் சொற்ப காலம். ஆனால் நாம் பெரிய தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த பெரிய தேவனை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாய் இருக்க நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசம் பெரிதாய் காண்பிக்க வேண்டும். நம்முடைய அபிஷேகம் பெரிதாய் இருக்க வேண்டும். மற்றவருடைய அபிஷேகங்களை விட நம்முடைய அபிஷேகம் பெரிதாய் மாற வேண்டும். மற்றவருடைய தரிசனங்களை விட நம்முடைய தரிசனங்கள் இன்னும் பெரிதாய் மாற வேண்டும். சபை இல்லாவிட்டால் பல காரியங்கள் உலக காரியங்களிலே பெரிது அல்ல நான் சொல்லுவது. தெய்வீகம் சார்ந்த காரியத்தில் எல்லாரை விட பெரியவர்களாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நாபகனை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, யோவான் ஒரு சாதாரணமானவராய் இந்த உலகத்திலே அவர் யோவான் ஸ்நாபகன் வந்தார். அவர் ஒட்டக உடை தரித்திருந்தார். அநேகர் காணும்போது ஒரு அற்ப நிலைமை இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவன் ஸ்திரீகளிலே பிறந்த எல்லாரில் அவன் பெரியவன். நம்முடைய ஊழியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை பெரியவர்களாக தான் அவர் மாற்ற அவர் விரும்புகிறார். எனவே எல்லாரை பார்க்கலும் ஒரு பெரிய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறார், பெரிய கடமைகளை தந்திருக்கிறார். நம்முடைய தேசம் பெரிய தேசமாக இப்போ பாருங்க, பெரியது என்று சொல்வதற்கு அநேக காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறது போல நாமும் அதே சிந்தையிலே நாம் நடந்து கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி
வெளிப்படுத்தி பார்ப்பதை விட நம்மோடு இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நாம் அறிந்தாலே நமக்குன்பாக இருக்கிற பிரச்சனைகள் சவால்கள் நமக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். எனவே சாலமோன் சொல்லுகிறான், அவர் வானம் கொள்ளக்கூடாத தேவன், அவருக்கு ஒரு பெரியவராகிய தேவனுக்கு நான் கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. நாம் செய்கிற ஊழியம் நமக்கு தான் பெரியது, ஆனால் இதெல்லாவற்றை விட அவரே பெரியவர். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, நான் வாசித்த தலைப்பு வசனத்துக்கு நான் மறுபடியும் வருகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அவர் பெரியவராயிருக்கிறது போல, ஸ்தோத்திரம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும். அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல நாமும் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் செயல்களிலும் வார்த்தைகளிலும் நீதி வெளிப்படுவதாக. அவர் அன்புள்ளவராக இருக்கிறது போல நாம் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். அவர் பெரியவராக இருக்கிறது போல நம்முடைய தரிசனங்களும் நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடையதான விசுவாசமும் நம்முடைய பரிசுத்தமும் ஆவிக்குரிய தன்மைகளும் எல்லாரோட பெரிதாய் மாற நம்மை அர்ப்பணிப்போம். இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாறுவதாக. எல்லாரை விட மேன்மை உள்ளவர்களாக நம்மை கர்த்தர் பார்க்கிறது போல, நாம் ஸ்தோத்திர தேவனுடைய பிள்ளைகள் என்று சாக்கியமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறது போல, இந்த 2026ஆம் ஆண்டிலே அந்த அனுபவத்தோடு முன்னேற கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நேரத்தை தந்த கவுன்சிலுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.